அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சுன்னத் ஜமாத் கொள்கைக்கு மாறுபட்ட கருத்துடைய ஒரு நபர் சேரமான் பெருமானுடைய காலத்தில் இந்தியாவில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசலை பற்றி தகவல் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் நன்றாக கவனிகள். அவர் வெள்ளைக்காரனை போல் பேண்ட் ஷர்ட் அணிந்திருப்பார். ஒரு இஸ்லாமிய தோற்றம் அவர்கிட்ட இருக்காது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்புறம் பாருங்கள், அவர் ஒரு வரலாற்று பள்ளிவாசலை பற்றி சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது ஒரு நிமிஷம் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறான்னு மட்டும் ஆரம்பத்தில் சொல்கிறாருன்னு கேளுங்க. சவுத் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த மன்னராகிய சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபர் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை அறிந்து இங்கிருந்து மக்காவுக்கு போய் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அவர்களை நம்பிக்கை கொண்டு பல கவனிச்சிங்களா? அவர் லொக்கேஷனை தவறாக காமிச்சிருப்பார். இதிலிருந்தே இவர்கள் குழப்பவாதிகள் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு வரலாற்றை அப்படியே கொஞ்சம் கூட பிசகாமல் சொல்லணும். அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போதே அதில் காட்டக்கூடிய லொக்கேஷன் தப்பாக காட்டுவார். இந்தியா எங்கே இருக்குது, மெக்கா எங்கே இருக்குது. இவர் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவில் மெக்கா இருக்கிற மாதிரி லொக்கேஷன் காட்டுறாரு. இப்போ இவர்களே குழம்பி போயிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி ஒரு வரலாற்று புரிதலை சொல்ல முடியும்? பாருங்கள், அடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஓமன்லேருந்து அவர் கரெக்டாக காமிப்பார். காமிச்சிட்டு அவர் தர்கா வழிபாடு பற்றி பேசுவார். தர்கா வழிபாடுனா அவருக்கு என்னன்னே தெரியாது. முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய காலத்தில் இருந்து வந்தது தான் தரீக்கத்து முறைகள். அதை அவர் தர்கா வழிபாடுன்னு சொல்லுவார். இஸ்லாம் எப்படி பரவுனது அப்படின்ற ஒரு முழு உண்மை புரிதல் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் இப்போ உள்ள ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துடைய அந்த அறிவின்படி அவர் பேசுகிறார். இந்த மாதிரி குழப்பவாதிகள் பேசும்போது ரொம்ப கவனமாக வரலாற்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஒரு இஸ்லாம் உருவாக்கப்பட்ட இடத்துலையே தரீக்கா வழிபாடு நடக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு இமாம்கிட்ட அந்த அம்மா பேசுகிறாங்க. அதுக்கு அது என்ன சொல்கிறாங்க, காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு உரட்டெல்லாம் ஏகத்துவ கொள்கைக்கு மாற்று கருத்து உடையவங்க தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க தவீதன்னு சொல்லிக்கிடுவாங்க, ஏகத்துவவாதின்னு சொல்லிக்கிடுவாங்க, ஓரிரை கொள்கை உடையன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்கிறத தவறுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அவர் தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்காவிலேருந்து காட்டுறாரு. எங்கே இந்தியாவில் மெக்கா இருக்கிற மாதிரி காமிக்கிறார். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபிகள் மீதும் தாபியன்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசல் கட்டி சுமார் 1440 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த பள்ளிவாசல் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளுக்குள்ள போய் முகம் கை காலை எல்லாம் கழுவிட்டு நடந்துக்கிட்டு இருந்த அசர் தொழுகையில கலந்துக்கிட்டு அதன் பிறகு அங்க ஒரு வித்தியாசமான ஒரு பழங்காலத்து விளக்க ஒன்று பார்த்தோங்க. அதுல பழைய மலையாள ஸ்கிரிப்ட்ல ஏதோ எழுதப்பட்டிருந்துச்சு. தொழுகை நடந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே மாலிக் பின் தீனார் அவர்களுடைய மகன் மற்றும் மருமகளுடைய அடக்க ஸ்தலமும் இருக்குங்க. எங்கிருந்து இந்தியா முழுவதும் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துல இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத தர்கா வழிபாடு நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா இந்த முஸ்லீம் அல்லாத அம்மா காசு கொடுக்கறதையும் அதை அந்த தர்காவில் இருக்கிறவங்க வாங்கி உள்ள வச்சுக்கிறதையும் பார்க்கும்போது மனசுக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சுங்க. சான்ஸ் கிடைச்சா இந்த மசூதியை நீங்க விசிட் பண்ணுவீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.